அன்பு கொண்ட நெக்ஸ்டன் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். என் பேர் அனந்த நாராயணன். நான் இந்த மன்னார்குடி கிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி கோயிலில் குருக்களாக இருக்கேன். பொதுவாக அஸ்ட்ராலஜி கடந்த ஒரு 20 வருஷமாக பார்த்துட்டுருக்கேன். எங்கள் அப்பா தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. எங்கள் அப்பா கிட்டேருந்து நம்ம கடைசியில் எங்கள் அப்பா இறக்குற தருவாயில் தான் என்கிட்ட தான் பார்த்தார். அவருடைய ஜாதகத்தை நான் தான் திரும்ப பார்த்தேன். அது மாதிரி நமக்கு ஜாதகம் பார்க்குறதுல ஒரு நெடுநாள் இது இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு கேபி சிஸ்டம், அது மாதிரி வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி, இது மாதிரி எல்லாத்த பற்றி நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த பதிவில் நம்ம ஆவணி மாதத்துக்கு, தமிழ் மாதத்தில் இந்த குரோதி வருஷம் ஆவணி மாதத்தில் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல மேஷ ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது இங்கிலீஷ் தேதியில் 17/8/2024 16/9/2024 வரைக்கும் இந்த ஆவணி மாதம் இருக்குது. முதல்ல மேஷ ராசிக்காரங்கன்னா, மேஷ ராசின்னு எடுத்துட்டாலே இந்த காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசி. இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய். இந்த ராசியில் அஸ்வதி, பரணி, கார்த்திகை அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம் வரைக்கும் தான் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் ரிஷபராசியில் வருது. எல்லாருக்கும் தெரியும். அதனால் நம்ம அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம். அதனால் இதில் பொதுவாக மேஷராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பார்க்குறதுக்கு அவங்க நடுத்தர உயரமாக இருப்பாங்க. கம்பீரமான தோற்றம் இருக்கும். அவங்க பல் வரிசை நல்ல நல்ல வரிசையாக இருக்கும். சிரித்தாங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும், கவர்ச்சியாக இருக்கும். அடர்த்தியான முடி இருக்கும். அவங்கள மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு அடர்த்தியான முடி இருக்கும். இவங்க தெய்வ பக்தியும் இரக்க குணமும் உள்ளவங்களாக இருப்பாங்க. பொதுவாக சுகரோடு எதிரிடேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க சர ராசி. அதனால் இவங்க முன்னேற்றத்துக்காக எதுவும் பண்ணுறதுக்கு இவங்க தயாராக இருப்பாங்க. ரொம்ப கடுமையான உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. முன்கோபியாக இருப்பாங்க. பொதுவாக அதனால் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. அப்பா மேலே பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க. கூட பிறந்தவங்க மேலேயும் பாசமாக இருப்பாங்க. ஆனால் மூத்த சகோதரிகள் அது மாதிரி உள்ளவங்களோட கொஞ்சம் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் ஜென்ரலாக ஒரு மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவாக சிறு வயசில் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களாகவும் வளர்ந்து வர ஒரு 30 வயசுக்கு மேலெல்லாம் அவங்க நல்லா இருக்கிறத பார்க்க முடியும். அதனால் அதுலேயும் ஒரு சில பேர் அவங்க ஜாதக ரீதியாக 25 வயசுக்கு மேலே கொஞ்சம் நல்லா முன்னேற்றத்தை பார்க்க முடியும். இதெல்லாம் பொதுவாக மேஷராசிக்காரங்களுடைய குணாம்சமாக இருக்குது. இவங்களுக்கு எப்படி அவங்க அதாவது பார்க்குறதுக்கு வெகுளியாக தெரிஞ்சாலும் பயங்கரமான புத்திசாலியாக இருப்பாங்க. எல்லாத்தையும் கூர்ந்து கவனிச்சுக்குவாங்க. பெரிய திறமைசாலியாக இருப்பாங்க. இவங்கள்ட்ட ஒரு சிக் கம்பெனியை கொடுத்தா கூட அதை வளர்த்து பெரிய லெவலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் மேஷராசிக்காரங்களை கொண்டு நல்லா தைரியசாலியாகவும் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஆவணி மாதத்தில் நமக்கு ரிஷபராசியில் குருமங்கள யோகம், குருவும் செவ்வாயும் இருக்கார். கடகராசியில் புதன் இருக்குது. சிம்ம ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கார். கன்னியா ராசியில் கேது இருக்குது. அதே மாதிரி இந்த மாதம் ஆரம்பத்தில் ஆவணி 1ஆம் தேதி தனுசு ராசியில் சந்திரன் இருக்குது. அது மாதிரி கும்ப ராசியில் சனி பகவான் பக்ரமாக இருக்கார். மீன ராசியில் ராகு இருக்குது. இதெல்லாம் இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக சுச்சுவேஷனாக இருக்குது. இதில் ஆவணி மாதம் 10ஆம் தேதி காலம்பரை 7:37க்கு மிதுன ராசிக்கு செவ்வாய் போயிடுது. ஆவணி 7ஆம் தேதி வரைக்கும் குருமங்கள யோகம் இருக்குது. ஆவணி 7க்கு மேலே உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. 28ஆம் தேதி அதான் 27 அன்றைக்கே காலம்பரை 11:30 மணிக்கு சுக்கிரன் உங்கள் ராசியிலேருந்து 5ஆவது வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆவது வீட்டுக்கு போயிடுறாரு. அதே மாதிரி ஆவணி மாதம் 15ஆம் தேதி 31/8/2024 ராத்திரி 12:37க்கு புதன் பகவான் சிம்மராசி உங்கள் ராசியிலேருந்து 4ஆவது இடத்துலேருந்து 5ஆவது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் புதன். ஸோ இதெல்லாம் இந்த மாதத்தில் கிரகங்கள் நகரக்கூடிய விஷயங்களாக இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு 5ஆவது வீட்டில் மேஷராசிக்கு 5ஆவது வீட்டில் சூரியன் இருக்கார். அதாவது நம்ம பூர்வ புண்ணிய ஸ்தானம், உங்களுடைய அறிவு பழிச்சிடக்கூடிய இடங்கள், அந்த சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சியாக இருக்கார். பொதுவாக இந்த மாதம் நல்ல உற்சாகமாக இருக்கும். உங்களுக்கு எல்லா விதமான காரியங்கள்லையும் நீங்கள் ஈடுபடுறதுக்கு துடிச்சிக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதம் ஆரம்பத்தில் முதல் வாரம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல் வாரத்துக்கு மேலே ஒரு சில காரியங்களில் குழப்பங்கள் ஏற்படும்.
அதுவும் வீடு நிலங்கள் இது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் தடைகள் ஏற்படும், காரியங்கள் வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 2க்கும் 7க்கும் அதிபதியான சுக்கிரன் வந்து 6வது வீட்டுக்கு போயிடுது. அதனால் இந்த ஆவணி மாதம் முதல் வாரத்தில் பொதுவாக வந்து நீங்கள் திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், வீடு நிலம் வாகனங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் வந்து நீங்கள் முன்னெடுக்கலாம். ஆனால் ஆவணி மாதம் 7ஆம் தேதிக்கு மேலே இந்த மேஷராசிக்காரங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் அதில் பார்க்கலாம், கல்யாணத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல வரல, பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் அடுத்த மாதத்துக்கு தள்ளி போடுங்க. ஆவணி மாதத்துக்கு அப்புறம் புரட்டாசி மாதத்தில் பேச்சுவார்த்தைகள் நம்ம பண்ணிக்கலாம், நம்ம கார்த்திகையில் நிச்சயார்த்தம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வந்து தள்ளி போடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் காரியங்களை கொஞ்சம் தள்ளி போட்டிங்கனாலே அடுத்து வரக்கூடிய இல்லாட்ட முதல் வாரத்திலே பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டீங்கன்னா ஃபர்தராக நீங்கள் நடத்திக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு 2வது வீட்டிலேருந்து குரு பார்வையும் இருக்கிறதுனால நீங்கள் பொதுவாக வந்து ஆவணி முதல் வாரத்தில் வீடு நிலம் வாகனங்கள் திருமண பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரியான விஷயங்களை தொடங்கிட்டீங்கனாலே அதுக்கு அடுத்து வந்து ஃபர்தராக நீங்கள் நடத்திக்கலாம். ஆனால் தொடங்குறதே வந்து இந்த முதல் வாரத்துக்கு மேலே நீங்கள் தொடங்க வேணாம் அப்படின்ட்டு என்னோடய அபிப்பிராயம். நீங்கள் வந்து வீடு சம்பந்தமான கடன் அது மாதிரியான விஷயங்களுக்கு வந்து எதாவது நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா முதல் வாரத்துக்கு மேலே ஆவணி மாதம் 7ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து பலிதமாகும். உங்களுக்கு வந்து கடன் கிடச்சிரும். பேங்க்கில் லோன் போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு சேங்ஷன் ஆகிடும். ஆஃபீஸில் லோன் போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் சேங்ஷன் ஆகி வந்துடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். குடும்பஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல குடும்பத்தில் வந்து பொதுவாக நல்ல மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. அதனால் பொதுவாக வந்து நீங்கள் இந்த மாதத்தில் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்றத பொறுத்தவரை தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான் வக்ரமாக இருக்கார். உங்களுக்கு தொழில் ரீதியாக வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து மேலதிகாரிகளுடைய ப்ரெஷர் நிறையா இருக்கும். நம்ம வேறு கம்பெனி மாறலாமான்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த மாறுறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் எல்லாமே ஏற்படும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து முன்னெடுத்துக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம். தொழில் ரீதியாக நீங்கள் விரிவாக்கம் பண்ணுறதுக்கு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு வேண்டிய பேங்க் லோன்லாம் கிடைக்கும். ஸோ ஓவராலாக வந்து மேஷராசிக்கு இந்த வாரம் முதல் வாரம் மிக சிறப்பாக இருக்கும். அதுக்கு முதல் வாரத்திலே முக்கியமான காரியங்களை தொடங்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த காலங்களில் உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடந்துக்கும். பொதுவாக மேஷராசிக்காரங்க வந்து சுப்பிரமணியரை வணங்குறது உங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்கும். முருகப்பெருமானை நீங்கள் வணங்குறது, ஏன்னா செவ்வாய் வந்து 3வது வீட்டுக்கு போயிடுறாரு. அதனால் கொஞ்சம் குழப்பங்களையும் கொஞ்சம் மனசில் மனசில் பயங்களையும் கொடுப்பார். அதனால் முருகப்பெருமானை வணங்குறது உங்களுக்கு இந்த மாதத்தில் மிக சிறப்பாக இருக்கும். வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகனை வணங்குறது மிக சிறப்பாக இருக்கும். எல்லோருக்கும் வந்து இந்த ஆவணி மாதம் மேஷராசி அன்பர்கள் அனைவருக்கும் மிக நல்ல மாதமாக இருக்க வேண்டும் என்று நான் சுவாமியிட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இது வந்து நான் ஜென்ரலாக மேஷராசி அன்பர்கள் அனைவருக்கும் பொதுவான பலன், மேஷராசிக்காரங்க அனைவருக்கும் பொதுவான பலன். ஆனால் இதில் பலன்கள் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பொதுவாக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கிறது, இந்த கோச்சாரத்தில் எப்படி இருக்குது, இது ரெண்டையும் கணக்கு பண்ணி, அதாவது விதி மதி கதின்னு இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்து உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் என்னப்படி தெரிஞ்சுக்கிறோன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து என்னுடைய நம்பர் இருக்கும். அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை பற்றின விஷயங்கள் எல்லாமே நம்ம நேரடியாக பேசலாம். எல்லாருக்கும் நன்றி.